அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. யூ ப்ரொசீட் யுவர் ஆனர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பட்ஜெட் டிவி ரிசீவர்ஸ் தமிழ். லாஸ்ட் நம்ம வீடியோ போட்டு 1 month ஆச்சு. ஏன்னா நான் சபரிமலை போயிருந்தேன், ப்ளஸ் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. நம்மள்கிட்ட ரெகுலராக வாங்கி நமக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சரி தம்பி, அப்படின்னா நானே வாங்கிக்கிறேன். தேங்க்ஸ் சார். மறக்காமல் நம்மளை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது சேனல் தான். மை பெஸ்ட் கிளையண்ட் பட் நோ பீஸ். நான் கொண்டு வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ப்ரீமியமாகவும் இருக்கும், அதே மாதிரி பட்ஜெட்லேயும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 3.5 inch பேப்பர் கொண்டு ஊஃபர் தான் அது. ஸோ இதை பேர் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பீர்லெஸில் SLS சீரியஸு 85 S25 CP04 இதான் இதோட மாடல். ஸோ இதில் மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சியும் மிட் லெவல் ஃப்ரீக்வன்சி சூப்பராக கேட்கும். மிட் ரேஞ்சாகவும் நல்லாவே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிஸ்டார்ஷன் லெவலும் ரொம்ப லோவாக இருக்கும். ஸ்மூத் ரெஸ்பான்ஸ், அதாவது 5000 ஹெட்ஸ் வரைக்கும் சூப்பராக இருக்கும். 2.5 kHzலேருந்து 5 kHz வரைக்கும் சூப்பராக இருக்கும். சின்ன டிரைவராக இருந்தாலும் சவுண்டு பட்டை கிளப்பும். சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கடா. லோ ஃப்ரீக்வன்சி அண்ட் ஹை எக்ஸ்மேக்ஸ் ஃப்ரீக்வன்சி சூப்பராக கேட்கும். அதில் கோனுமே பார்த்தீங்கன்னா டேம்டு பேப்பர் கோன் தான். ரப்பர் சரவுண்டும் நல்ல நேச்சுரல் ரெஸ்பான்ஸோடவே இருக்கும். டியூவல் மேக்னெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூவல் மேக்னெட் யூஸ் பண்ணும்போது வாய்ஸ் காயில் கேப்பும் மேக்னெட்டோட கேப்பும் பக்காவான ஒரு ஃபினிஷோடு இருக்குது. மினிமம் இம்பிடன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.18 மேக்ஸிமம் 4.37 ohms வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி சொல்லிட்டேன். ஃபெரோஃப்ளூயிட் தான். நல்ல ஒரு மேசிவ் டிரைவர், சின்னதாக இருந்தாலும் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 inch ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரு. ஸோ இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா TC6FD002. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பீக்கராக இருந்தாலும் இதோட அலுமினியம் கேசிங் பாருங்கள், சாலிடாக ஒரு மெட்டல் கேசிங் ப்ளஸ் வந்து பென்டாகட் NRSC கோன்னு டெக்னாலஜி அந்த இதை வச்சு டேம் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ரேஞ்சுக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு பக்காவாக இருக்கும். உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா, இந்த மாதிரி பாயிண்ட் மேல பாயிண்ட் புடிச்சு எல்லாரையும் காலி பண்ற பாருண்ணா. இதுவுமே வந்து நம்மள்ட்ட நல்ல பல்க் குவான்டிட்டியில் இருக்குது. ஸோ இதோட டிரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னா 2 inch தான். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.54 ohms. ஐ மீன் இதோட இம்பிடன்ஸ் வந்து 3.54 ohms. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 175 ஹெட்ஸு. அதே மாதிரி இதோட மேக்ஸிமம் வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 15 watts தான். அதே மாதிரி இது சப்போர்ட் பண்ணக்கூடிய பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா 150 ஹெட்ஸ்லேருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 12 dB ஆக்டேனில். ஸோ இது வந்து எதுக்குள்ள யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக சவுண்ட் பார் பண்ணி கொடுக்குறவங்க, அதே மாதிரி சின்ன ரூமுக்கு சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் போதும் அப்படிங்கிற ஹோம் தியேட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது பர்ஃபெக்டான ஒரு மாடல். ஸோ இந்த மாடலை பற்றி ஓரளவுக்கு நிறைய பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் மாடல் பார்ப்போம். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஊஃபர் டைப் தான். அது ஒரு ஃபுல் ரேஞ்சாகவும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி மிட் ரேஞ்சாகவும் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்போ சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு TC ஃபேமிலியில் 3.5 inch 8 ohms ஃபுல் ரேஞ்ச் டிரைவர், ஃபெரைட் மேக்னெட் தான், பேப்பர் கோனு ப்ளஸ் ரப்பர் சரவுண்டு. பாடியுமே ஓரளவுக்கு நல்ல ஸ்டடியான பாடி. அதே மாதிரி கேசிங்குமே பார்த்தீங்கன்னா அலுமினியம் கேசிங்கு. இந்த கோன் பார்த்தீங்கன்னா டிம்பனினால் பேட்டர்ன் செய்யப்பட்ட பென்டாகோன் NRSC கோன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் டேம் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணுன்னா வந்து லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸையும் கண்ட்ரோல் கோன் ரெசனன்ஸையும் ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட்டருமே பார்த்தீங்கன்னா காப்பர் கேப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால டிஸ்டார்ஷனும் இண்டக்டன்ஸும் ஓரளவுக்கு கம்மியாகும். மெயினாக இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து காம்பேக்ட் அப்ளிகேஷன்ஸ் லைக் சின்ன ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ், அதே மாதிரி சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், அதுக்கு மெயினாக யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு அவுட்புட் இருக்கும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்ப்போம். 8 ohms 30 watts. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்கன்னா 100 ஹெட்ஸ்லேருந்து 20 ஹெட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஓரளவுக்கு ஃபுல் ரேஞ்சாகவும் யூஸ் பண்ணலாம், மிட் ரேஞ்சாகவும் யூஸ் பண்ணலாம். 100 ஹெட்ஸ்லேருந்தே வரதுனால மிட் ரேஞ்சாகவும் கூட யூஸ் பண்ணலாம், பட் ஃபுல் ரேஞ்சாகவும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா அந்த கேப்
பார்த்தீங்கன்னா 4mm. அதே மாதிரி ஃபெரோஃப்ளூயிட் கிடையாது. மினிமம் இம்பிடன்ஸ் பார்த்தீங்கன்னா 7.75 8 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஓரளவுக்கு நல்ல ஒரு வாய்ஸ் காலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஏஎஸ்வி மெட்டீரியல் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. வாய்ஸும் நல்லா த்ரோ பண்ணும். அதே மாதிரி மிட் ரேஞ்சாகவும் யூஸ் பண்ணலாம். ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்பேக்ட் டிவைசஸ்க்கு இது நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கும். சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ்க்கும் போடலாம். சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்துடலாம். இது பீர்லெஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர். ஸோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா TC10FG0004. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக இது ப்ரெஸ்டு பேஸ்கெட் கான்செப்டில் தான் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஓம்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ohms 30 watts. அதே மாதிரி இதுவுமே பார்த்தீங்கன்னா டிம்பனியோட பேட்டன்டட் பென்டாகட் கோன் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரப்பர் பார்த்திங்கன்னா NBR ரப்பர் சரவுண்ட் தான் போட்டிருக்காங்க. ஃபேப்ரிக் சரவுண்டு பக்காவாக இருக்கும். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா 4 ohms, அதே மாதிரி 30 watts. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்துடலாம். இந்த மாடல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து மார்க்கெட்டில் இருக்காது. ஏன்னா வந்து சின்ன ஸ்பீக்கர்ஸ்க்கு யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம அதை மைண்டில் எடுத்துகிட்டு தான் நிறைய பேர் என்னை கேட்டதுனால இந்த மாதிரி ஸ்மால் மாடல்ஸ் நிறைய எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பீர்லெஸில் பார்த்திங்கன்னா SDS சீரீஸில் ஆல்ரெடி நம்ம 6.5 inch ஊஃபர் போட்டிருந்தோம். அதே மாதிரி தான் இதுவும். இது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து 2-way ஸ்பீக்கர்ஸ்க்கும் 3-way ஸ்பீக்கர்ஸ்க்கும் பர்ஃபெக்டான ஒரு காம்பேக்ட் சப் ஊஃபராகவும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு காம்பேக்ட் சப் ஊஃபராக கூட யூஸ் பண்ணலாம். 4 inchல 4 inch வந்து ஒரு சப் ஊஃபர் போட்டிங்கன்னா இன்னும் அடிப்படையாக இருக்கும். ஒரு 8 inch டெயின்ட்டி இந்த மாதிரி சப் ஊஃபரை விட இது வந்து பல மடங்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வந்து மோட்டார் வெண்டிங் வந்து ரொம்ப குவைட்டாக இருக்கும். அதே மாதிரி பவர் ஹேண்ட்லிங் வந்து பக்காவாக இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா நம்ம மிட் ரேஞ்சாகவும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி காம்பேக்ட் சப் ஊஃபராகவும் யூஸ் பண்ணலாம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு SDS சீரீஸில் வந்து ஊஃபர் டைப் தான். ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா வந்து 8 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இதோட இம்பிடன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ohms, சைஸ் வந்து 4 inch. அதே மாதிரி பேப்பர் கோட்டட் கோன் தான், ரப்பர் சரவுண்டு வித் ஹை பவர் வாய்ஸ் காயில். நல்ல ஒரு ஃபெரைட் மேக்னெட் ப்ளஸ் வந்து நேரோ ப்ரொஃபைல், அதாவது கீழே வர அந்த கோன் பேஸ்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேரோ பேஸ்கெட் கொடுக்கறதுனால நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் கோனில். ப்ளஸ் வந்து இது வந்து சப்வூஃபரை யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்க. இதோட DC ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 5.6 ohms வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 4 inch தான். அதே மாதிரி இதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 60 Hzலேருந்து 5K Hz வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் 12 dBயில். ஓரளவுக்கு நல்ல பர்ஃபெக்ட் சாய்ஸ். சின்னதாக காம்பேக்டாக சப்வூஃபர் வேணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதை மிட்ரேஜாக கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இதோட மாடலில். ஸோ நெக்ஸ்ட் மாடல் என்னன்னு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 inch சில்க் டோம் ட்வீட்டர். இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1 inch ப்ளஸ் வந்து 100 watts நியோடியம் மேக்னெட் தான். நல்ல ஒரு ஹை அண்ட் ட்வீட்டர். மேக்ஸிமம் இதை வந்து நம்ம வந்து சரௌண்டுக்கு யூஸ் பண்ணுறது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சின்ன சைஸ் சென்டர் ஸ்பீக்கர்ஸ்க்கு ட்வீட்டர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சப்வூஃபர் எடுத்திருக்கோம். ஸோ பிராண்டு பார்த்தீங்கன்னா டிம்பனி 10 inch சப்வூஃபர். வெயிட் கிட்டத்தட்ட ஒரு 6 kg ஈக்குவலாக இருக்குது. நார்மல் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து 6.4 kg அந்த இது பாக்ஸ் மட்டுமே. சரியான ஒரு அவுட்புட் இருக்கக்கூடிய இது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன GFC கோன் இருக்கிற 10 inch மேசிவ் சப்வூஃபரு. ஸோ இதோட சைஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ செம்ம அவுட்புட் இருக்கக்கூடிய ஒரு இதோட வெயிட் என்னால் ஒரு கையில் பிடிக்க முடியல. ஸோ இது பார்த்தீங்கனாலே பீர்லெஸ் பை டிம்பனி XLS சீரீஸு இருக்கிறதுலே ரொம்ப ஹை எண்ட் சீரீஸில் வரக்கூடியது. ஸோ இது வந்து 4 ohms 150 wattsங்கிறது வந்து நாமினல் பவரு. இதோட பீக் பவர் பார்த்திங்கன்னா 1800 watts வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ மேக்னெட்டுமே பார்த்திங்கன்னா டபுள் மேக்னெட். இதோட மேக்னெட்டோட வித்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இது மெட்டீரியல் பாருங்கள். இந்த மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து வேறு எந்த வித ஒரு டிரைவரும் பக்கத்தில் கூட நிற்க முடியாது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு சப்வூஃபர் தான். ஸோ இந்த மேக்னெட்டோட பேஸையும் பாருங்கள்.
இதோட ஃபினிஷை பாருங்கள். மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே அலுமினியம் கோன் தான். இந்த ஸ்பைடருக்கும் அந்த மேக்னெட்டுக்கும் இருக்கிற கேப்பை பாருங்கள். ஓரளவுக்கு நல்ல ஃப்ரீ ஃப்ளோ சூப்பராக இருக்கும். ஒரு எஸ்விஎஸ் சப்வூஃபர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய அதே ஸ்பீக்கர் தான் இது. முன்னாடி இருக்கிற அந்த பேப்பரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க எஸ்விஎஸ்ன்னு போடுவாங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸோ ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி அதே டிம்பனி தான், 12 இன்ச் இது. பட் இதோட சைஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து செம்ம மேசிவ் இருக்கும். XXL சீரீஸு. இந்த செக்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான செக்மெண்ட் தான். பட் வந்து நம்ம கொடுக்குறதுக்கு செம்ம ஒர்த்து. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷார்ட் த்ரோ இது பார்த்தீங்கன்னா வந்து லாங் த்ரோ சப்வூஃபர். சரி, இதை எடுத்து பார்க்கலாம். இதோட சைஸையும் இதோட மேசிவ்னஸையும் பாருங்கள், உங்களுக்கே நல்லாவே தெரியும். சேம் அதே பீர்லெஸில் வந்து 120 வாட்ஸு. இது பேருக்கு தான் 120 வாட்ஸு. மற்ற பிராண்டு 400 வாட்ஸு 300 வாட்ஸு இப்படி சொல்கிறதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. XXL சீரீஸு, பீர்லெஸ்ஸு, பை டிம்பனி எல்லாமே அதிலே போட்டு வரும். டிம்பனிங்கிறது உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நல்லாவே தெரியும். இது வந்து ஆக்சுவலாக யூஎஸ் பேஸ் கம்பெனி தான். இந்த சப்வூஃபர் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எஸ்விஎஸில் வந்து 2 lakhs சம்திங். அந்த சப்வூஃபருக்கு ஈக்குவலாக இல்லை, இந்த சப்வூஃபர் தான் அதில் போட்டிருக்காங்க. என்ன ஒன்று, இதோட ஸ்பைடரோட குவாலிட்டியை பாருங்கள். மற்ற பிராண்டுக்கும் இந்த பிராண்டுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி பாடி பார்த்திங்கன்னா பக்கா அலுமினியம் பாடி. கோனுமே பார்த்திங்கன்னா செம்ம டீப்பராக இருக்கும். பேஸ் வந்து நல்ல சாஃப்ட் பேஸு, சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா, எஸ்விஎஸில் ஒரு 2 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபாய்க்கு போடுறாங்களே, அது வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட லாங் டேர்மாக நிறைய பேர் என்கிட்ட கேட்ட 2 சப்வூஃபர்ஸ் இப்போ நம்மள்ட்ட ஸ்டாக் வந்திருக்கு. வேணுங்கிறவங்க நம்மள்ட்ட கேட்டு வாங்கிடலாம். இந்த 2 பாடியுமே பார்த்திங்கன்னா வந்து அலுமினியம் பாடி தான். இதோட மேசிவ்னஸ் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபினிஷை பாருங்கள், இந்த அலுமினியம் மெட்டலோட ஃபினிஷை பாருங்கள். இது 4th ஆர்டர், ஐ மீன் 4th ஆர்டர் இல்லைனா வந்து பேண்டு சப்வூஃபர் இது மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்கள் வீடே வந்து கிட்டத்தட்ட அதிரும். ஒரு தேட்டரை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்த எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். வேணுங்கிறவங்க தாராளமாக நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். லிமிட்டட் குவான்டிட்டிஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு டெனான் 4800Hக்கு வந்து நாங்கள் பாக்ஸ் ரெடி பண்ணி தந்துட்ருக்கோம். ஐ மீன் வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ் பேக்கேஜாக கூட நம்ம பண்ணி தந்துட்ருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட்லேருந்து நம்ம பண்ணுறது தான். ஸோ இப்போ நம்ம ட்ரில் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து மினி டவரு. ஸோ கஸ்டமர் கேட்டது எப்படின்னா, நம்மள்ட்ட ஸ்பேஸ் இல்லை, ஆனால் எனக்கு டவர் வேணும், அது மினி டவராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வேணுங்கிறவங்க தாராளமாக நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். இதோட குவாலிட்டி பாருங்கள், இதோட பெயிண்டிங் பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்றத. மற்றவங்க மாதிரி வந்து சின்ன சின்ன இது இல்லாமல் பர்ஃபெக்டாக உள்ள லேயர்ஸ் போட்டு அக்வஸ்டிக் பண்ணி எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே தியேட்ரிக்கல் மாடல் ஸ்பீக்கர்ஸ் தான். நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். வேணுங்கிறவங்க தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இதோட தனி பேக்கேஜ் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதும் ஒரு வீடியோ போடுறேன். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஆர்டர்ஸ் கொடுங்க.